கூறுன்னு தான் பார்க்குறேன். பல்ல ஆழமே இல்லை, நல்லா போட்டு நான் இது இருக்கேன். மாட்டேன் பாருங்க அப்படியே என்ன எடுக்கணும், இது வீடியோ சும்மா அப்படியே எடுங்க. அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கவா, அப்படியே அப்படி இந்த சார் அப்படியே திருப்பி சார். சரிங்க சார். வாங்க. நிப்பாட்டினா இடைஞ்சலாயிரும், அது ஒரு சிரமம் தான். முருகா செல்லை எடுத்துகிட்டு ஓடியாடுறேன். இப்போ தாங்க சொல்லிட்டு இருந்தேன் போலீஸே காணோம்னு. ஆமாம், எங்கேயே தேடி குதிச்சு வந்த மாதிரி ஜாம் ஆயிடுச்சுல. நான் எதுவும் சொல்லலையா, வண்டி வண்டி ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். போய் உள்ள ஆளுக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்களே, அந்த அஞ்சு மேலையா இருக்கலாம் போல இருக்கு. அது லிஃப்ட்லேயே ஏறி ஆள் போகும்போது இருக்கு அங்கே ஆள் இருப்பாங்க சார். மாடிஃபிகேஷனாக போட்டாங்க, மாடியில் உள்ள மாதிரி. அவருவா சார்ஜ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. என்ன செஞ்சாரு? ஃபோட்டோ எடுத்த உள்ள அப்படி சிலர் கொண்டே வந்தார். எடுத்துறேன் சார் அப்படின்னேன். சரி எடுங்க அப்படின்னாப்புல. சொல்லிட்டோம்ல ஜெயமகன். இதெல்லாம் நிற்கிது, என்ன பண்ணுறது? இது வந்துட்டு இருக்காருல்ல, ஏன் ஆக்ஷன் காட்டுனா தான் போவாங்க. இவங்களும் போக மாட்டாங்களா சார்? இல்லைன்னா எத்தனை நேரம் நிப்பாடு, 5 நிமிஷம் நிப்பாட்டணும் நம்ம. அதுக்குள்ளேயும் பாருங்க ஜாம் ஆகுது. ஏன் சார் இங்கிட்டு தான் இது பக்கமாக இருக்குது இந்த பாலம். இந்த இது வந்துருச்சு பாருங்க, அதுக்குள்ளே பாம்பு ரொம்ப பக்கமாக இருக்கு. ஆழம் இருக்கணும் சார், ஆழம் கணக்குள்ள நீங்கள் சொல்ல மாதிரி ஆழத்தினால தான் நான் போட்டாங்க. கப்பல் போடுற மாதிரி இருக்குன்னா பாலம் சரியான கப்பல் எப்படி கரை ஏற்றுறாங்கன்னு ஒன்று அனுப்பிச்சுருந்தேன் பார்த்தீங்களா? கப்பல் எப்படி கரை ஏற்றுறாங்க பாருங்க. துறைமுகத்தில் கொண்டாந்து ஏற்றுறது ஆரன் அடிச்சுட்டே வரோம் பாருங்க. கட்டை மாதிரி பின்னாடி வச்சிருக்காங்க சார். கட்டையில் உருட்டுட்டே வருது சவுண்டு. ஆத்தாடி சரன்னு வந்துடுது. ஒரு துறைமுகத்திலும் ஏற்றுறதை காட்டுறான் பாருங்க. ஒரு 5-6 கப்பல் வருது. இந்த கப்பல் தண்ணிக்குள்ளே எப்படி விடுறேன், தண்ணியிலேருந்து எப்படி வெளியே